மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டுவர இருக்கிறார்கள். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டுவர இருக்கிறார்கள். மக்களவை செயலாளரிடம் நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை எதிர்க்கட்சிகள் அளித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக மக்களவை செயலாளரிடம் நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை எதிர்க்கட்சிகள் கொடுத்திருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். நடைபெற்று வரக்கூடிய நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் பொழுது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு பேச வாய்ப்பு அளிக்கவில்லை என்று எதிர்க்கட்சிகள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட அமளி காரணமாக 8 எம்பிக்கள் சஸ்பெண்டும் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் சபாநாயகர் நடுநிலை தவறி செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இந்த நிலையில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு எதிராக தற்பொழுது எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவர்கள் மக்களவை செயலாளரிடம் அளித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் சார்பில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸானது அளிக்கப்பட்டு இருக்கிறது. இதனை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த விவகாரம் மக்களவையில் விவாதிக்கப்படும். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருப்பதன் காரணமாக அந்த விவகாரம் முடிவுக்கு வரும் வரை மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லாவால் செயல்பட முடியாது. அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அவையை வழிநடத்த முடியும். ஏனென்றால் அவருக்கு சபாநாயகருக்கு எதிராகவே நம்பிக்கையில்லா தீர்மானம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதன் காரணமாக அவர் மரபுப்படி முடியாது. இந்த விவகாரம் முடிவு பெற்ற பின்னரே ஓம் பிர்லா அவர்கள் மீண்டும் வழிநடத்த முடியும். தற்பொழுது மக்களவை செயலாளரிடம் இந்த நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் அளிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அது எப்பொழுது விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று இனிதான் தெரிவிக்கப்படும். மதியழகன், இப்ப எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா என்னென்ன நடைமுறைகள் நடைபெறும், அது தொடர்பான விவரங்கள். அதாவது மக்களவை செயலாளரிடம் தற்பொழுது இந்த நோட்டீஸ் ஆனது அளிக்கப்பட்டு இருக்கிறது. இது அடுத்தபடியாக சபாநாயகனுடைய முடிவுக்கு கொண்டு வரப்படும், கவனத்திற்கு கொண்டு வரப்படும். அவருக்கு எதிராகவே இந்த நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவையில் இது விவாதம் நடத்தப்படும் பொழுதோ அல்லது வாக்கெடுப்பு நடத்தப்படும் பொழுதோ ஓம் பிர்லாவால் சபாநாயகராக செயல்பட முடியாது. துணை சபாநாயகர் அல்லது மற்ற நபர்கள் தான் அவையை முன்னெடுத்துவார்கள். அப்பொழுது பெரும்பான்மையின் அடிப்படையில் தான் அந்த நீக்கமானது இருக்கும். எதிர்க்கட்சிகளுக்கு பெரும்பான்மை இல்லை என்றாலும் கூட அவர்கள் ஒரு அரசியல் நடவடிக்கையாக தான் இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் பெரும்பான்மை இருந்தால் மட்டும்தான் சபாநாயகரை நீக்க முடியும். அந்த வகையில் எதிர்க்கட்சிகளுக்கு போதிய பெரும்பான்மை இல்லாமல் இருந்தாலும் கூட தங்களது ஒரு நடவடிக்கையை தொடர்வதற்காகவே எதிர்க்கட்சிகள் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே மக்களவை செயலாளரிடம் தற்பொழுது அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோட்டீஸ் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவையில் விவாதம் நடைபெறும். அதன் பின்னர் தான் அதன் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படும். மதியழகன், நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொடுத்திருக்க நிலையில என்ன காரணத்திற்காக இவர்கள் கொடுத்தாங்க, என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் அதில் நடைபெறும்? நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னா என்ன? அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது ஒரு அவையை சபாநாயகர் தான் அவையை வழி நடத்த கூடியவர். சபாநாயகர் எந்த கட்சிக்கும் ஆதரவு சார்பு நிலை இல்லாமல் அவர் செயல்பட வேண்டும். அதுதான் அந்த பொறுப்பானது அவருக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்பது சபாநாயகர் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார். எதிர்கட்சிகளை அவர் பேச அனுமதிப்பதில்லை, எதிர்கட்சி தலைவரை அவர் பேச அனுமதிப்பதில்லை, ஆளும் கட்சிக்கு ஆதரவாகவே அவர் செயல்படுகிறார். எனவே அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவரை நீக்க வேண்டும். இதுதான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது.
அது நிறைவேறுவதற்கு போதிய பெரும்பான்மை அவையில் இருக்க வேண்டும். அவையில் இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது நிறைவு பெறும். அதன் மீது விவாதம் நடத்தப்படும். ஆளுங்கட்சி சார்பிலும் பேசுவார்கள், எதிர்கட்சி சார்பிலும் உறுப்பினர்கள் பேசுவார்கள். அதன் மீது விவாதம் நடத்தப்பட்டுதான் அந்த தீர்மானம் என்பது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு இறுதியில் பெரும்பான்மை அடிப்படையில் அந்த தீர்மானத்தினுடைய முடிவு என்பது தெரிய வரும். எதிர்கட்சிகளுக்கு தற்பொழுது போதிய அந்த பெரும்பான்மை இல்லை என்றாலும் கூட எதிர்கட்சிகள் தங்களது இருப்பை, அதாவது தாங்களுடைய நடவடிக்கையை அவர்கள் வெளிப்படுத்துவதற்காக இது போன்ற நடவடிக்கைகளில் கூட ஈடுபடலாம். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது எதிர்கட்சிகள் கொண்டு வந்திருக்கிறது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம். மக்களவை செயலாளர் அடுத்தபடியாக சபாநாயகரின் பார்வைக்கு கொண்டு செல்வார். சபாநாயகரை இது சம்பந்தப்பட்டிருப்பதால் இந்த விவகாரம் குறித்து அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய துணை சபாநாயகரிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு இது எப்பொழுது விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை அவர் முடிவு செய்வார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.